ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோடில் ஒரு காமெடியனாகவும் ஒரு நல்ல கேரக்டர் ஆர்டிஸ்டாகவும் ஏற்கனவே பெருசாக ப்ரூவ் பண்ண ஜனகராஜ் சாருடைய நடிப்பில் ஒரு தமிழில் ஷார்ட் ஃபிலிமாக ஷார்ட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் ரீசெண்டாக வெளியாக இருக்கிற தாத்தா ஷார்ட் ஃபிலிம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அந்த விமர்சனம் பார்த்து முடித்த உடனே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் விடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு கடைசியாக சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிமுடைய கதை என்ன அப்படிங்கிறத 2 லைனில் இங்கே நம்ம பார்த்துடலாம். இந்த கதையுடைய கதாநாயகனே ஜனகராஜ் சார் தான். அவர் ஒரு வயசான தாத்தா, அவருக்கு மனைவி மகன் எல்லோரும் இருக்காங்க. மகனுக்கு கல்யாணமாகி இப்போ பேரனே இருக்கான். இவர் ஒரு வீட்டில் வாட்ச்மேனாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. ஒரு ஏழப்பட்ட குடும்பமாகத்தான் அவருடைய குடும்பம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. இப்போ தன்னுடைய மனைவி பெங்களூருக்கு ஒரு ஆஃபீஸ் ஒர்க்குக்காக போயிருக்காங்க. ஒரு 2-3 நாள் ஆகும் வர்றதுக்கு. அதனால் பையன் தனியாக இருப்பான் வீட்டில், நானும் ஆஃபீஸ் போயிட்டா, அதனால் கொஞ்சம் பார்த்துக்கப்பா அப்படின்னு சொல்லி ஜனகராஜுடைய பையன் அவருடைய பேரனை கொண்டு வந்து வீட்டில் விட்டுட்டு போயிடுறாப்புல. இப்போ பேரன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தாத்தா பாட்டிக்கு வேறு என்ன சந்தோஷம் வேணும் அப்படிங்கிறீங்க? ஒரே சந்தோஷம் 2 பேர்த்துக்கும். ஆனால் ஒரு தருணத்தில் அந்த குட்டி பையன் பக்கத்து வீட்டு பையனுடைய பர்த்டேக்கு போகிற மாதிரி போயிட்டு, அப்போ அந்த பையன் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் வச்சுருக்கான். எனக்கும் அதே மாதிரி ஒரு ரிமோட் கண்ட்ரோல் கார் நீ வாங்கி தரணும் அப்படின்னு தாத்தா கிட்ட கேட்க போக, அவ்வளோதானடா குட்டி, இது ஒரு விஷயமா? தாத்தா நீங்கள் வேலைக்கு போயிட்டு வரும்போது ரிமோட் கண்ட்ரோல் காரோட தான் வருவேன் அப்படின்ட்டு போகிறாப்புல ஜனகராஜ். ஆனால் இதுக்கப்புறம் என்ன தான் இந்த கதையில் நடந்தது? இதுதான் இந்த ஷார்ட் ஃபிலிமுடைய மொத்த கதையை. இந்த ஷார்ட் ஃபிலிமை பொறுத்தளவுக்கு ஒரு விஷயம் நான் அடித்து சொல்லுவேன். நீங்கள் 90ஸ்லேயோ இல்லை அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டத்திலேயோ பிறந்த நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஷார்ட் ஃபிலிமை ரொம்ப உணர்வுபூர்வமாக நம்மளால் அனுபவிக்க முடியும். காரணம் என்ன அப்படின்னா, தாத்தா பாட்டியுடைய எந்த கேட்ஜெட்ஸுமே இல்லாமல் தாத்தா பாட்டியோட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு ஜென்ரேஷன் நம்ம தான். எனக்கெல்லாம் இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்க்கும்போது என்னுடைய தாத்தா ஞாபகம் தான் வந்தது. அவரெல்லாம் டெய்லி நைட்டு என்ன திண்ணையில் மடியில் படுக்க போட்டுக்கிட்டு தென்னாலிராமன் கதைகளை சொல்லுவாப்புல. அது ஒரு சுகமான காலம், அது ஒரு வசந்த காலம் அப்படி தான் சொல்லணும். அவர் கதை சொல்கிற அந்த அழகே தனி. அதை கேட்டுகிட்டே பாதி நேரம் நான் தூங்கிடுவேன். இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, அப்போ இந்த கேட்ஜெட்ஸ் அது இதுன்னு நம்மளுடைய மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்கு எந்த விஷயமே கிடையாது. இந்த விஷயத்தை இங்கே சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஸ்ரீலங்கா வியூவர் ஒருத்தர் அடிக்கடி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுவார், அண்ணே நீங்கள் ஒரு நல்ல கதை சொல்லி அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா ஒருவேளைக்கு எங்கள் தாத்தா அந்த அளவுக்கு அந்த மாதிரி பல கதைகளை என்கிட்ட சொன்னதுனால தான் நான் ஏதோ நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்படி உலக படங்களுடைய கதைகளை ஓரளவுக்கு ஏதோ முடிஞ்ச அளவுக்கு என்னால் இப்போ நான் சொல்லிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலு அந்த கமெண்ட்டை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்பப்போ மைண்டுக்கு வந்துக்கிட்டே போகும். அதனால தான் இந்த விஷயத்தை இங்கே சொல்கிறேன். இந்த படம் எனக்கு பார்க்கும்போது 2002லேயே ஒரு சவுத் கொரியன் படமான த வே ஹோம்னு சொல்லி இதே பாணியில் ஒரு படம் ஒன்று வெளியாகிருக்கு. நம்ம ஏற்கனவே விமர்சனம் பண்ண படம் தான். அற்புதமான ஒரு படம் அது. அதில் ஒரு பாட்டிக்கும் ஒரு பேரனுக்கும் இடையிலான ஒரு மிகப்பெரிய பாச போராட்டத்தை அந்த கதையில் போர்ட்ரே பண்ணியிருப்பார் அந்த டைரக்டரு. இந்த படத்துடைய இயக்குனரான நரேஷ் இருக்காரு, அவரும் எங்கேயுமே மிகைப்படுத்தாமல் இந்த கதையை இவ்வளவு தான் சார் சொல்ல முடியும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப நேச்சுரலாக ஆர்கானிக்காக ஒரு கதையாக இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட் நினச்சா ஒரு சாதாரண கதாபாத்திரத்தை கூட எந்த அளவுக்கு ரொம்ப ஒரு ஃபீல் குட்டாக ஒரு எமோஷனல் கனெக்டை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தை புல் ஆஃப் பண்ண முடியும்னு சொல்லி ஜனகராஜ் சார் இதை பண்ணி காமிச்சிருக்காப்புல. சூப்பர்பான ஒரு பர்ஃபார்மன்ஸ். உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அவருடைய ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் அந்த ஷார்ட் ஃபிலிமை பெருசாக தூக்கி பிடிச்சிது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுலேயும் குறிப்பாக ஒரு 300 ரூபா பணத்துக்கு அவர் திண்டாடக்கூடிய அந்த காட்சி இருக்குது பாருங்கள். நான் சொன்ன மாதிரி தாத்தா பாட்டி எவ்வளவு கஷ்டப்படுற குடும்பத்தில் இருந்து அதுக்கப்புறம் நம்ம அந்த வம்சாவளியில் வந்திருந்தா கூட இன்றைக்கி நம்ம வசதி வாய்ப்பாக இருக்கலாம். ஆனால் நம்ம தாத்தா பாட்டி நமக்கு ஒரு விஷயத்தையும் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியாமல், ஆனால் அவங்க எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி அதை பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருப்பார் ஜனகராஜ் சார் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லேயே. அவர் போக இந்த கதையில் எல்லாருமே அந்த எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை நேர்த்தியாகவே கொண்டு வந்திருந்தாங்க. குறிப்பாக அவருக்கும் சரி, அந்த பேரனாக பண்ண கானஷ்யாம் அந்த பையனுக்கும் சரி, அந்த இடையிலான அந்த போர்ட்ரேயல் ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த குட்டி பையனுமே வர்ற சீன்ஸ்ல எல்லாம் அட்டகாசமாக நீட்டாகவே பண்ணியிருந்தாப்புல அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரியே இந்த படம் ஆரம்பித்த அந்த வெரி ஃபஸ்ட் ஃப்ரேம் இருக்குது பாருங்கள். இந்த ஷார்ட் ஃபிலிம் ஆரம்பித்த அந்த தருணத்திலிருந்து மியூசிக் அப்படிங்கிறது மிகப்பெரிய உயிர்ப்பாக இந்த கதைக்குள்ளே ட்ராவல் ஆகிருக்கு. அமினா ரஃபீக் ஆகட்டும், சந்தோஷ் ஆகட்டும், 2 பேர் தான் மியூசிக் பண்ணியிருக்காங்க. மியூசிக் எங்கே உள்ளே வருது எங்கே வெளியே போகுது அப்படிங்கிறதே நம்ம பெருசாக அதை ஃபீல் பண்ண மாட்டோம். ஒரு கேரக்டராகவே த்ரூ அவுட் த ஷார்ட் ஃபிலிம் மியூசிக்குங்கிறது ட்ராவல் ஆகிக்கிட்டே இருக்கும்.
அதுதான் இந்த எமோஷனல் டச்சையும் ஒரு நல்ல ஃபீல் குட் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலையும் நமக்குள்ளே கடத்தினது மியூசிக்குங்கிற அந்த ஆஸ்பெக்டில் தான். அதே மாதிரியே வினோத்துடைய சினிமோட்டோகிராஃபியும் சரி, நேஷுடைய கட்ஸும் சரி, அவர் தான் எடிட்டரு, 2 பேரும் நான் சொன்ன மாதிரி ரொம்ப மிகைப்படுத்தாமல் ஆர்கானிக்காகவே இருக்கட்டும் சார் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபீலை கொடுக்கறதுக்கு அவங்களால என்ன பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை நேர்த்தியாகவே பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கலி ஒரு ஸ்ட்ராங்கான ஷார்ட் ஃபிலிம் தான் இது. எனக்கு இந்த ஷார்ட் ஃபிலிமை பொறுத்தளவுக்கு ஒரே ஒரு இடத்துல தான் கொஞ்சம் ஒரு யோசனையாக இருந்தது. கிளைமேக்ஸு இவங்க அழகாக ஆரம்பித்து அழகாக முடிச்சிட்டாங்க, இந்த கதையை இவ்வளோ தான் சார் சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கும் தோணுச்சு. ஆனால் கடைசியாக அந்த தாத்தா அப்படி வேலைக்கு நடந்து போகிற மாதிரி போயிட்டு அந்த போகிற தருணத்தில் அவருக்கும் அவருடைய பேரனுக்கும் இடையிலான அந்த அழகான தருணங்கள் எல்லாத்தையும் மனசில் அசை போட்டுக்கிட்டே அவர் அறியாமல் அப்படி லைட்டாக ஒரு சின்ன புன்முறுவலோடு அப்படி நடந்து போகிறாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன மாண்டாச்சு மாதிரி அந்த இடத்துல ஏதாவது வச்சிருக்கலாமோ. அதே மாதிரி இந்த கதை முடியும் போது ஒரு சின்ன ஸ்லைடு ஒன்று போட்டு தன்னுடைய பேரன் பேத்திக்காக தங்களுடைய ஆசைகள் எல்லாத்தையும் ஓரங்கட்டி வைக்கிற ஒரு தாத்தா பாட்டி 2 பேர்த்துக்குமே இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு சமர்ப்பணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லைடையும் போட்டிருந்தா இன்னும் இந்த கதை ஒரு அழுத்தமான இம்பேக்டை விட்டுருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் வந்தது. அடல் கானடை பொறுத்தளவுக்கு இந்த ஷார்ட் ஃபிலிமில் அப்படி எந்த ஒரு செக்ஷுவலான போர்ட்ரேல் எதுவுமே கிடையாது. நீங்கள் தாராளமாக ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல ஃபீல் குட் ஷார்ட் ஃபிலிம் தான் இது. இந்த ஷார்ட் ஃபிலிம் உங்களுக்கு ஷார்ட்ஃப்ளிக்ஸ் ஓடிடி தளத்தில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. இந்த ஷார்ட் ஃபிலிமுடைய லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். பார்க்கணும் அப்படிங்கிறவங்க சட்டு புட்டுன்னு பாருங்கள். இந்த ஷார்ட் ஃபிலிமை நான் பார்த்து முடித்த உடனே எப்படி எனக்கும் என்னுடைய தாத்தாவுக்கும் இடையிலான அந்த அழகான தருணங்கள் எல்லாம் எனக்கு தோணுது எல்லாத்தையும் நான் இங்கே உங்ககிட்ட பகிர்ந்தனோ, அந்த மாதிரி உங்களுடைய தாத்தா கிட்டேயோ பாட்டிக்கிட்டேயோ இந்த மாதிரி நீங்கள் கடந்து வந்த அந்த அழகான மூமெண்ட்ஸு, அந்த தருணங்கள் எல்லாத்தையும் உங்களுக்கு ஞாபகம் வந்தது அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அப்படி என்ன தான் சுவாரஸ்யமான சம்பவங்கள் உங்களுடைய லைஃப்லேயும் அரங்கேறி இருக்குது அப்படிங்கிறத நாங்களும் தான் அந்த கமெண்ட் செக்ஷனை படித்து தெரிஞ்சுக்கிறோமே. இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆஃப்.